90 ருபீஸ்க்கு ஒரு ஃபில்லிங்கான சாப்பாடு. 24 ஆண்டு காலமாக இங்கே சாப்பிட்றேன். ஆஃபீஸ் வேலையாக தாம்பரம் செங்கல்பட்டு போனாலும் சாப்பிடாம இங்கே டயத்துக்கு ஓடி வந்துடுவேன். 20 வருஷமாக ட்ரிபிள்கேணி ஏரியாவில் தான் தங்குவேன். அது எதுக்காக தங்குறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மன் மெஸ்ஸுக்காக தான். வயசு 60 வயசு ஆகுது. 60 வயசில் சாப்பிட்ருக்கேன்னா நல்லா இருக்கு. இந்த இடம் வந்து சாதாரண பிளேஸ் தான், ஆனால் லக்ஸரி ஹோட்டல் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தனி முதிரை பதிச்சு வச்சுருக்கோம். அது எனக்கு சந்தோஷம். என் பேர் வந்து டி குணசேகர். மெஸ்ஸுக்கு பேர் வந்து ஸ்ரீ அம்மன் மெஸ். இது வந்து சேப்பாக்கத்தில் இருக்கங்க, சிஎன்கே ரோட்டில். பியூர் வெஜிடேரியன். எனக்கு இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். எல்லாரும் திருப்தியாக வரணும், சாப்பிடணும். அதில் வந்து ரொம்ப ஈடுபாடான ஆள் ஆகையினால இந்த லைனில் நான் வந்தேன். வெஜ்ஜு தான், நான்வெஜ் எல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. இதில் சிறிய லெவலில் பண்ணதை நான் இப்போ ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே தான், இதே இடம் தான். காலையில் டிஃபன் எல்லா ஐட்டமும் உண்டு. தோசை, இட்லி, பொங்கல், பூரி, வடை, கோதுமை தோசை, ஆனியன் தோசை, ராகி தோசை, ரவா தோசை அனைத்தும் கிடைக்கும். மத்தியானம் வந்து சாப்பாடு பியூர் வெஜிடேரியன்ல சாப்பாடு, பருப்பு, நெய், சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், மோர் மிளகாய். இலையில தான் தருவோம் சாப்பாடு, இலையில தான் போடுறோம். நைட்டு வந்து அதே மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், பூரி எல்லாம் ஏகப்பட்ட ஐட்டங்கள் நைட்டு டிஃபன். சமையல் எல்லாம் வந்து எங்களுக்கு இருக்க மாஸ்டர் 22 வருஷமா ஒரே மாஸ்டர் தான். அவங்க 2 பேர் பிரதர்ஸு. அவங்க 2 பேரும் தான் அதை பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அசிஸ்டண்ட்டுங்களும் கூட நாங்கள் கொஞ்சம் ஆளுங்களை இப்போ செலக்ட் பண்ணி நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஒரே குவாலிட்டி வேணும், அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வரக்கூடாதுன்னு. விறகு தான் எங்களுது, ஆரம்பத்துலேருந்து விறகு தான். விறகு அடுப்பில் தான் சமையல் எல்லாமே. இந்த தோசை, இது சப்பாத்தி, பரோட்டாலாம் வந்து கேஸ், அது தனியாக கீழே இருக்குது. மேலே பண்ணுறது எல்லாம் விறகு தான். அது எங்களுக்கு டேஸ்ட் மட்டும் இல்லை, எங்களுக்கு அதுதாங்க சௌகரியமாக இருக்குது. இடம் சௌகரியமாக இருக்குது நாங்கள் பண்ணுறதுக்கு. எங்கள் மாஸ்டருங்க அதான் லைக் பண்ணுறாங்க சார். எல்லா துறையிலிருந்தும் வராங்க சார். எங்களுக்கு வந்து இந்த துறை அந்த துறையில், பொதுப்பணித்துறையிலேருந்து அரசாங்க உத்தியோகத்தில் எல்லா துறையும் வராங்க. அம்மன் மெஸ்ஸுன்றது ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இங்கே வந்தோம்னா அவங்க எல்லா துறையாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசும்போது இருக்கு பாருங்க. ஓ, நீ இங்கே தான் வரையான்றாங்க, நான் இந்த செக்ஷனுக்காக வந்தேன், இந்த டியூட்டிக்காக வந்தேன்றாங்க. எல்லா துறையும் வராங்க. இல்லை, நான் வந்து அரிசி வியாபாரம் பண்ணியிருந்தேன் சார். அரிசி வியாபாரம் ஒரு 45 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மிகப்பெரிய லெவலில் பண்ணேன். அதில் கடன் கொடுத்து வாங்க முடியல, அதில் ரொம்ப சிரமங்கள் ஆகையினால என்ன பண்ணேன்னா அதை படிப்படியாக குறைச்சி நிப்பாட்டும் போது கொஞ்சம் லாஸ் வந்தது. அது வேறு வழி இல்லை, அதோட அதை நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டேன். அது நிப்பாட்டி ஆயிடுச்சு, ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. நான் பிறந்து வளர்ந்தது சொந்த இது எல்லாம் சென்னை தான் சார். ரொம்ப நேசிக்கிறேன். அது வந்து இங்கே எல்லாரும் சாப்பிட்டு அப்படி வெளியே போகும்போது அவங்க நல்லா இருக்குடா, இங்கே வந்தோம், நம்ம வயிற்றுக்கு எடுக்கலை, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதுதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அதுக்காக நம்ம வந்து சும்மா ஃப்ரீயாக பண்ணுறதுக்காக இல்லை, நம்மளுக்கும் வருமானம் இருக்குது. இருந்தாலும் வர்றவங்க திருப்தியாக இருக்கும். அந்த திருப்தி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மாநாடு, இங்கே ஒரு பந்து, இந்த ஆர்ப்பாட்டம்லாம் நடக்கும்போது பெங்களூர்லேருந்தெல்லாம் நிறைய குரூப் வருவாங்க. எல்லாரும் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. யாருக்கும் இந்த இடம் வந்து சாதாரண பிளேஸ் தான், ஆனால் லக்ஸரி ஹோட்டல் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தனி முதிரை பதிச்சு வச்சுருக்கோம். அது எனக்கு சந்தோஷம். ஐஎஸ்ஐ முதிரை மாதிரி அது. அம்மன் மெஸ்ஸுன்னா எங்கள் லெவலில் போய் கேட்டாலும் அம்மன் மெஸ் போங்க, வெஜிடேரியன் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சார். எல்லாருமே வருவாங்க. இங்கே நிறைய ஏகப்பட்ட லாட்ஜிங் இருக்கு இல்லையா, எல்லாரும் வருவாங்க, சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய உண்டு சார். எங்களுக்கு வேலையாட்கள் இங்கே இருக்கவங்க மொத்தம் ரொம்ப நல்லவங்க. ஒரு தப்பு இருந்தாக்கா உடனே திருத்தி நான் சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்கள நல்லபடியாக மாற்றுவேன். இங்கே வந்து நிறைய முன்னேற்றங்களோடு அவங்கவுங்க இருக்காங்க ஊரில். அவங்க இங்கே வந்து எத்தனையோ பேர் வேலை செய்து கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்லா பார்த்துப்பேன். அவங்களுக்கு மெடிக்கல் செலவுலேருந்து எல்லாமே மெஸ்ஸு தான். அவங்க காசு ₹1 கூட செலவு கிடையாது. முடியலன்னா அவங்கள ஊருக்கு அனுப்புவோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். சமையலில் மாஸ்டர்லாம் அனுபவஸ்தர் சார். அவங்க நாங்கள் ஒரு கோடு போட்டால் போகிறோம், மாஸ்டர் இது சரியா இல்லை, இதை பாருங்கன்ட்டுன்னா அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. எங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இங்கே நிறைய இருக்குது சார். அம்மன் மெஸ்ன்றது இது வந்து சமயபுரம் மாரியம்மனுடைய ஸ்தாபனம். இது அவ்வளோதான். சேனலில் பார்த்துட்டோ யார் வந்தீங்கன்னாலும் வாங்க, திருவல்லிக்கேணி வரும்போது இங்கே சேப்பாக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு நல்ல அருமையான சமையல் எல்லாம் நல்லா இருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரி திருப்தியாக நல்லா கவனித்து அனுப்புவோம். எந்த குறைபாடும் இருக்காது. நன்றி, வணக்கம்.
என் நேம் சூரஜ். நான் இங்கே வந்துட்டு எப்போதுமே ரெகுலராக இந்த பக்கம் சென்னை பக்கம் வந்தாலே இங்கே ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் இங்கே தான் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க இந்த ஸ்டாஃப் வந்து ட்ரீட் பண்ணுற விதமே நல்லாயிருக்கும். லஞ்சுனா மீல்ஸ் தான் சாப்பிடுவேன். எல்லாமே உங்களுக்கு வெஜிடபிள்ஸு இது சாம்பார் ரசம் எல்லாமே நல்லாயிருக்கும். விலை வந்து அதான் நார்மல் தான். மற்ற இந்த பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு இது மெஸ்ஸில் வந்து சாப்பிட்றது பரவாயில்ல. ஓய்வு பெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி. சென்னையில் 2000 வந்தேன். 24 ஆண்டு காலமாக இங்கே சாப்பிட்றேன். ஆஃபீஸ் வேலையாக தாம்பரம் செங்கல்பட்டு போனாலும் சாப்பிடாம இங்கே டேரக்ட்டுக்கு ஓடி வந்துடுவேன். மற்ற ஹோட்டலில் ஒப்பிடும்போது வீடு மாதிரி நல்லா இதாக இருக்குது. வயிற்ற கெடுக்கலை. சிமன் சாப்பாடு நல்லா இருக்கும். மோர் குழம்பு கார குழம்பு ரெண்டுமே நல்லா இருக்கும். விலை வந்து ரொம்ப சகாயமாக நியாயமான விலையாக இருக்கும். ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ இருந்தாலும் சென்னை வந்து அடிக்கடி இங்கே தான் சாப்பிடுவேன். வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன். ரொம்ப லாங்காக போனால் தான் வேலூருக்கு. அங்கே போனால் கூட சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்துடுவேன். மீல்ஸ்னால் இங்கே சாப்பிடுவேன். இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டில் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன். அது மாதிரி எனக்கு 25 வருஷமாக ஒரு பழக்கமான. ஹரிஹரன் 90 ருபீஸ்க்கு ஒரு ஃபில்லிங்கான சாப்பாடு நல்லாயிருக்கும். வெளியே சாப்பிட்டதுக்கு இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 90 ருபீஸ்ன்றது தான் மேட்ரு. பட்ஜெட்டில் கிடைக்கல, கரெக்டாக இருக்கும். என் பேர் அப்துல் ரஷீத்பா. இங்கே வந்து நேரத்தில் நானே ஒரு 6 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். நல்லா சாப்பாடு எந்த குறையும் இல்லை. மத்தியானம் சாப்பிடுவேன். நைட்டில் நேரம் வந்து டிப்பு சாப்பிடுவேன். மத்தியானம் ரெகுலராக சாப்பிடுவேன். புளி குழம்பு நல்லாயிருக்கும். அது குறை சொல்ல முடியாது. மற்ற எதுவுமே குறை சொல்ல நல்லா இருக்கு. எந்த பிரச்சனை இல்லை. இது என் வயசு இங்கே சாப்பிட்டு இருக்கா பார்த்துக்கப்பா. என் வயசு 60 வயசு ஆகுது. 60 வயசில் சாப்பிட்டு இருக்கேன்னா நல்லா இருக்கும். அதை குறையும். என் சொந்த ஊர் வந்து எனக்கு ராம்நாடு பக்கத்தில் உள்ள திருப்புலானிங்கிற ஊர். அங்கேருந்து எப்பொழுதுமே நான் 20 வருஷமாக ட்ரிபிள்கேணி ஏரியாவில் தான் தங்குவேன். அது எதுக்காக தங்குறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மன் மெஸ்ஸுக்காக தான். கொஞ்சம் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி 2-3 நாளாக தங்குறதுக்கு வந்து விலையும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ரெண்டாவது சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு 20 வருஷமாக இந்த அம்மன் மெஸ்லேயே சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டோம். மேக்ஸிமம் 90% சென்னை வந்தால் நாங்கள் இங்கே தான். அதனால் எல்லாமே நல்லா ஃபுட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே சாப்பாடு ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் மதிய சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். கேஷுவலாக இருக்கும். வீட்டுகளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே நான் சீசோர் ஏரியாவில் சேர்ந்தவர். சொந்தமாக எனக்கு விரால் பண்ணையெல்லாம் இருக்குது. ஆனால் சென்னைன்னு வந்தோம்னா இந்த மாதிரி இதை தான் நான் சாப்பிட லைக் பண்ணுவேன். விறகு அடுப்புலாம் சமைக்கிறாங்களோ அதே ஒரு இயற்கை நேச்சராக இருக்கும். ருசி கிடைக்கும் விறகு அடுப்பில் சமைச்சா. அதனால் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவோம். ஆண் வந்தாலும் சரி, நண்பர் வந்தாலும் சரி, இங்கேயே தேங்கிட்டு இந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கிறது. சாப்பிட்றதுக்கு ஆட்டோ எடுத்து இங்கே வந்துடும். இதை எல்லோரும் பார்த்து வந்து எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டு போனால் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 20 வருஷமாக இங்கே இந்த உணவு இதில் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த பரிமாறுறதோ உணவு வகைகள் ஃபுட்டு வந்து நல்லா இது பண்ணுவாங்க. எந்த கலப்படமும் அதிகமாக இருக்காது. எல்லா இந்த ஏரியாவில் இருக்கவங்க சைவ சமய காலையிலையும் சரி மதியமும் சரி நல்லா சிறப்பாக இது பண்ணுவாங்க. குறைந்த விலைக்கு நம்ம இந்த டவுனில் கிடைக்கிறது பெரிய விஷயம். உணவு உடலுக்கு கேடு விளைக்காத அளவில் நல்ல உணவு, தரமான உணவு. இரவும் அதே மாதிரி டிஃபன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாத மாதிரி இருக்குது. ஃபுட்டு வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. உடம்புக்கு நல்லா இருக்குது. ரெகுலராக வந்து அமௌண்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்லாம். வீட்டு உணவு மாதிரி தான். இது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து வத்த குழம்பு வந்து மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். நல்லா திக்காக நல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைக்கிறாங்கள. அதுவும் இல்லாமல் சென்னையில் எங்கேயும் இல்லாத மாதிரி விறகு அடுப்பில் தான் இது வரல சமைச்சு வந்து கொடுத்துக்கிருக்காங்க. உடம்புக்கு எந்த கெடுதி எதுவும் கிடையாது. அதனால தான் நாங்களுமே ரெகுலராக வந்து சாப்பிட்டுக்கிருக்கோம். நான் பேச்சுலர் தான். நான் வந்து இங்கே வந்து மந்த்லி கணக்கு தங்கியிருக்கோம். வேறு எங்கேயுமே இங்கே வந்து அந்த அளவுக்கு கலப்படம் இல்லாத உணவு எங்கேயுமே கிடையாது. இங்கே வந்து மேக்ஸிமம் நல்லா இருக்குது. அதனால தான் அங்கே வந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பாடு நல்லா இருக்குது. காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் 5 நாளாக தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா எல்லாமே இல்லை. குழம்பு நல்லா இருக்குது. ராத்திரி சப்பாத்தி சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். காலையிலே நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு அதிகமான விலை கிடையாது. 90 ரூபாய்க்கு சாப்பாடெல்லாம் ஃபுல் சாப்பாடு நல்ல சாப்பாடு தராங்க. நான் ஒரு 5 இயர்ஸாக இங்கே சாப்பிட்றேன் சார். சென்னைக்கு வந்து எனக்கு நேட்டிவ் வந்து எனக்கு வேலூர். ரெகுலராக இங்கே வந்து இங்கே தான் சாப்பிடுவோம் சார். நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சார். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் பண்ணுறது இல்லை சார். சென்னைக்கு வந்தால் எவ்வளோ தான் இங்கே வந்து சாப்பிட்டு போவோம் சார். சாப்பாடு நல்லாயிருக்கும். டிஃபன்லாம் நல்லாயிருக்கும் சார். உடம்புக்கு எந்த வித தீங்கும் வரதில்லை சார். நல்லாயிருக்கும் சார். நல்லா ஹோம்லியாக இருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் சார். தேங்க்யூ சார்.
இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.